الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதல் நபி ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த மண்ணில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தங்களின் ஏகத்துவ கொள்கையை மக்களிடம் நிலைநாட்டுவதற்காக தாங்கள் தான் அல்லாஹ்வினுடைய உண்மையான நபி என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களும் மனிதர்களால் செய்ய முடியாத அசாத்தியமான சில செயல்களை செய்து காண்பித்து, அல்லாஹுவின் உத்தரவின் அடிப்படையில் செய்து காண்பித்து, அந்த நபிமார்கள் இந்த மண்ணில் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவனின் தூதராக நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் அந்த நபிமார்கள் சமூகத்திடம் நிரூபித்தார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் ஏதோ ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஹதீஸுகள் நமக்கு தரக்கூடிய செய்தி. ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 40 நாட்கள் மீனின் வயிற்றில் வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். சாதாரணமான மனிதனால் வாழ முடியாது. ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சமூகம் வந்து கேட்டது, ஒரு பாறையை, கல் பாறையை காண்பித்து கேட்டது, இந்த பாறையில் இருந்து உடனடியாக ஒட்டகம் வெளிவர வேண்டும். அதிலும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும், வெளியிலே வந்ததும் குட்டி போட வேண்டும். இந்த மக்கள் எல்லோருக்குமே பால் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனையோடு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சமுதாயம் கேட்டது. அல்லாஹ் அதை செய்து காண்பித்து கொடுத்தான். அல்லாஹுவின் உத்தரவின் அடிப்படையில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்த பாறையில இருந்து ஒட்டகத்தை வெளியாக்கினார்கள். நிறைமாதத்தோடு ஒட்டகம் வெளிவந்தது. அந்த ஒட்டகம் அவர்களுக்கு மத்தியிலேயே குட்டியும் போட்டது. ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அதே போன்று தான் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பல மிருகங்களினுடைய
பாஷைகளை பேசக்கூடிய ஆற்றலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். ஜின்னை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இன்னும் பல்வேறு விதமான அற்புதங்களை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். அவர்கள் சொல்லக்கூடிய இடத்திற்கு காற்று அவர்களை சுமந்து செல்லும். பல பறவைகளோடு, மிருகங்களோடு, ஜின்னுகளோடு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மனிதனோடு பேசுகிறோமோ அதே போன்று பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபிக்கு தந்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்த அற்புதங்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். தண்ணீரை பிளக்கக்கூடிய அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காண்பித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்த பேர் ஆற்றல், பேர் அற்புதம். சமுதாயம் தண்ணீர் கேட்ட பொழுது, தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தில் தண்ணீர் கேட்ட பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை கொண்டு இருந்த ஒரு பாறையிலே அடித்தார்கள். அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. குர்ஆன் சொல்லுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கையை தங்களுடைய அக்குள் பகுதிக்குள் உள்ளே வைத்து வெளியில் எடுத்தார்கள் என்றால் அது பிரகாசத்தை தரக்கூடியதாக அவருடைய கரங்கள் கை மாறிவிடும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தந்த அற்புதத்தை குர்ஆன் சொல்லுகிறது. இதையெல்லாம் கடந்து இந்த மண்ணில், இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு அதிகமாக பேசிய நபி என்கிற பெயர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. அதிகமாக பேசி இருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஏராளமான அற்புதங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு கடுமையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். சில சமயங்களில் அந்த மக்களுக்கு உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறந்து போன மனிதர்களையும் உயிர்ப்பித்து காண்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். இப்படி ஏராளமான அற்புதங்கள் ஒவ்வொரு நபிமார்களின் வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். எதற்காக வேண்டி என்றால் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் அந்த ஒருவனான அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் தான் என்பதை இந்த மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொரு நபிமார்களின் வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்தான். அதன் அடிப்படையில் தான், அதன் வரிசையில் தான் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான அற்புதங்களை தந்தார். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளமான அற்புதங்கள். நிலவை பிளந்து காண்பித்தார்கள் இந்த மண்ணில் இருந்து கொண்டே. மரங்களோடு பேசினார்கள், மிருகங்களோடு பேசினார்கள், மலைகளோடு பேசினார்கள். இப்படி நிறைய செய்திகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை பற்றி, அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்த பேர் ஆற்றலை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சில சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அற்புதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், நாளை என்ன நடக்கும் என்பதை, ஒருவரின் வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு தீர்மானித்து சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் நடக்கும். பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலை ஏற்படும், போர் நடக்கும் பொழுது நம்மை விட எண்ணிக்கையில் பல மடங்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களே என்கிற அச்சத்தோடு இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பத்ருடைய மைதானத்திலே அழைத்துக் கொண்டு, இன்னும் போர் நடக்கல, போர் நாளை நடக்க இருக்கிறது, முதல் நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டு பத்ருடைய மைதானத்திற்கு அழைத்துக் கொண்டு காண்பித்துக் கொடுக்கிறார்கள். இதோ இந்த இடத்தில் தான் அபூ ஜஹல் கொல்லப்பட்டு கிடப்பான், இதோ இந்த இடத்தில் தான் உத்பா கொல்லப்பட்டு கிடப்பான், இதோ இந்த இடத்தில் தான் ஷைபா கொல்லப்பட்டு கிடப்பான் என்று மக்காவில் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் கொல்லப்பட்டு கிடப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நடப்பதற்கு முன்பாகவே காண்பித்துக் கொடுக்கிறார்கள் சஹாபாக்களிடம்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த அற்புதங்கள் நிறைய உண்டு, நிறைய செய்திகள் உண்டு. முஅத்தாவினுடைய போர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மைதானம் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது. மதீனாவிற்கு அப்பால் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். இருந்து கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், போரின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சொல்லுகிறார்கள். முஅத்தாவினுடைய போரினுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் எங்கே இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள்? மதீனாவில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், நம்முடைய போரின் படை தளபதி ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாகி விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அடுத்த படையின் தளபதியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். சிறிது நேரத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு போரினுடைய படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே என்று சொல்லுகிறார்கள்? மதீனாவிலே இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில். இன்னும் கொஞ்ச நேரம் கடந்தது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்கள். அதற்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போரின் படை தளபதியாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை செய்திகளையும் மதீனாவிலே அமர்ந்து கொண்டு முஅத்தாவினுடைய போர் பற்றிய அத்தனை செய்திகளையும் சஹாபாக்களுக்கு மத்தியில் கண்களால் பார்ப்பதை போன்று சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்த பேரற்புதங்கள் இவைகள் எல்லாம் நாளை என்ன நடக்கும் என்பதை சில சமயங்களில் சொன்னார்கள். நிகழ்காலத்தில் எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை கண்கூடாக பார்ப்பதை போன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த அற்புதங்கள் இவைகள் எல்லாம், முஅஜிஸாக்கள் இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கையிலும் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒட்டகம் வந்து பேசிய நிகழ்வுகள் உண்டு, மரங்கள் வந்து பேசிய நிகழ்வுகள் உண்டு. ஒரு சஹாபி, ஒரு அராபி, கிராமத்து சஹாபி, இஸ்லாத்தை அதுவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார், நீங்கள் தான் உண்மையான நபியா, எனக்கு காண்பித்துக் கொடுங்கள் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமத்து மனிதரிடத்திலேயே கேட்டாங்க, உனக்கு என்ன செய்யணும் சொல், நான் உண்மையான நபி என்பதை நிரூபிக்க உனக்கு என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்யணும் சொல். அந்த கிராமத்து மனிதரை சுற்றும் பார்த்து விட்டு சொன்னார், தொலைவில் இருந்த ஒரு மரத்தை காண்பித்து சொன்னார், அந்த மரம் உங்கள்கிட்ட வந்து பேசணும், அந்த மரம் உங்களிடத்தில் இருந்து வந்து பேச வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவுதானே, நீயே போய் சொல், அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள் என்று போய் சொல். அந்த கிராமத்து மனிதர் அந்த மரத்திடம் சென்றார். சென்ற அந்த மரத்திடத்திலே சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைக்கிறார்கள். அந்த மரம் அப்படியே வேரோடு புடுங்கிக் கொண்டு வந்தது. தகவல் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்தது மிக எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பணிவை வெளிக்காண்பிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தங்களுடைய ருக்குவின் நிலையில், சில அறிவிப்பின்படி சஜிதாவின் நிலையில் அந்த மரம் தன்னுடைய நிலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சலாம் சொன்னது. பேசியது எது? மரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை அந்த மனிதனிடத்திலே காண்பித்து விட்டு அந்த மரத்திடம் சலாமை, பதில் சலாமை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த மரத்திற்கு உத்தரவிட்டார்கள், எந்த இடத்திலிருந்து வந்தாயோ அந்த இடத்திற்கே செல் என்றார்கள். அந்த இடத்திற்கு போய் நின்று கொண்டது. அந்த மனிதர் இஸ்லாத்தை தழுவினார். இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள். ஒரு முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய மலைக்குன்றின் மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். உஹதுடைய மலைக்குன்றின் மீது நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடனிருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று உஹதுடைய மழை கொஞ்சம் ஆட்டம் காணுகிறது, அசைவை ஏற்படுத்துகிறது. அசைவை ஏற்படுத்தும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதுக்கு சொல்றாங்க? மலைக்கு சொல்லுகிறார்கள், உஹதுடைய மலைக்கு சொல்லுகிறார்கள். உஸ்மத் உஹத், உஹதே அமைதியாக இரு. உஹதுடைய மலை குன்றை இடத்திலே மலையிடத்திலே பேசுகிறார்கள். உஸ்மத் உஹத், உஹதே அமைதியாக இரு. ஃபைன்னமா அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன் மீது யார் நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்தீக்கன் இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் 2 சுஹதாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹுவையும் உஸ்மான் ரலியல்லாஹுவையும் சொல்லுகிறார்கள். வாழுகிற காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் நீங்கள் கொல்லப்பட்டுத்தான் ஷஹீதாவீங்க. உங்களின் மரணம் ஷஹீதத்தினுடைய ஷஹாதத்தினுடைய மரணம் தான் உங்களுக்கு ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த உஹதினுடைய மலை குன்றுவிடத்தில் பேசினார்கள். அந்த உஹதினுடைய மலை குன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அமைதியாக ஆனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த அற்புதங்கள் இவைகள் எல்லாம். ஒவ்வொரு பொருள்களிடத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தால் அவர்கள் நாடியவைகள் அனைத்தையும் செய்து காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அவைகள் அனைத்தையும் இந்த உலகத்திலே செய்து காண்பித்தார்கள். மக்கள் தங்களின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும், அல்லது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இன்னும் கொஞ்சம் பலமிக்கவர்களாக அவர்கள் மாறும். நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களுடைய நோக்கங்கள் அதுதான். நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களை செய்து காண்பித்தார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் அதுதான். வர இருக்கக்கூடிய மக்கள், குஃபரினுடைய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஈமான் பலமிக்கதாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஏராளமான அற்புதங்களை காண்பித்து கொடுத்தான், செய்து காண்பித்தான். அவைகளில் ஒன்றுதான் இந்த ரஜபினுடைய மாதத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு அற்புதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே இருந்து வானுலகத்திற்கு அழைத்து சென்று 7 வானங்களையும் காண்பித்து, சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பித்து, அல்லாஹ்வோடு அவர்களை உரையாட வைத்து, அல்லாஹ் மீண்டும் அவர்களை இந்த உலகத்திற்கு அழைத்து கொண்டு வந்த மிஅராஜ் என்கிற மிக முக்கியமான அற்புதம் நிகழ்ந்த ஒரு மாதம் இந்த ரஜபினுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் தனித்தனியாக அவ்வப்பொழுது நிகழ்ந்திருந்தாலும் ஒரே சமயத்தில் ஒட்டுமொத்தமான எல்லா அற்புதங்களும் நிகழ்ந்த ஒன்றுதான் மிஅராஜுடைய பயணம் என்பது. எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு உலகத்துல நடக்கவே இல்லை. எந்த நபிமார்களுக்கும் நடக்கவில்லை. வானுலகத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு வந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் மீண்டும் அவர்கள் வானுலகம் செல்லும் பொழுது அவர்களின் நிலை என்பது மாறியது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாக இந்த உலகத்தில் பிறந்தார்கள். ஹயாத்தோடு இந்த உலகத்திலே இருந்து வானுலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஹயாத்தோடு தான் 2வது வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கியாமத் நாளின் அடையாளமாக இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னர் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அற்புதமாக ஒரே ஒரு நாளில்
அதிலும் குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு மணித்துளி என்பதெல்லாம் கணக்கு இல்லை, மிக குறைந்த நேரம் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில இந்த நிகழ்வு நடக்கிறது. மிஅராஜுடைய இந்த நிகழ்வு நடக்கிறது. எவ்வளவு விரைவாக அத்தனை நிகழ்வும் நடந்தது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த படுக்கையில் சூடு தணியவில்லை என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த படுக்கையில் சூடு தணியவில்லை. அவ்வளவு விரைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு காபத்துல்லாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். காபத்துல்லாவுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு இருதய ஆபரேஷன் நடக்கிறது. அவருடைய இருதயத்தை நெஞ்சை இரண்டாக பிளந்து அவர்களுடைய இருதயத்தை தனியாக எடுத்து ஜம்சம் நீரால் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இருதயம் பொருத்தப்பட்டு மக்காவிலே இருந்து காபத்துல்லாவிலே இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்கிற வாகனத்தின் வழியாக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். எங்கே அழைத்து கொண்டு செல்கிறார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு, பைத்துல் முகத்தஸ் இருக்கு, பலஸ்தீனத்தில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அங்கு சென்றதற்கு பின்னால் எல்லா நபிமார்களோடும் ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துவங்கி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எல்லா நபிமார்களோடும் சந்திப்பு நிகழ்ந்தது. அவர்களுக்கு மத்தியில 2 ரகாத்துகள் தலைமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று 2 ரகாத்து தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்துதான் விண்ணுலக பயணம் என்று துவங்குகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்துதான் விண்ணுலக பயணத்தின் துவக்கம். கஅபாவில இருந்து இல்லை. காபத்துல்லாவுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புராக்கில் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவ்வளவுதான். புராக்கு கூட வானுலகத்திற்கு போகல. புராக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்த ஒரு பாறையில கட்டி போட்டு விட்டார்கள். அங்கேயேதான் இருந்தது புராக். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்துதான் வானுலகத்திற்கு சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள். அழைத்து கொண்டு ஒவ்வொரு வானமாக சென்று முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது வானத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. மூன்றாவது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. நான்காவது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. ஐந்தாவது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. ஆறாவது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. ஏழாவது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திப்பு நடக்கிறது. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இதை கடந்ததற்கு பிறகுதான், இதை தாண்டித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு சந்தித்து பேசினார்கள், உரையாடல் நடந்தது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த உரையாடலின் பலனாகத்தான் ஏதேனும் ஒரு விருந்தினர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ஏதேனும் அன்பளிப்புகள் கொடுப்பதை போன்றுதான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் சமுதாயமான நமக்கும் அல்லாஹ் தொழுகையை அன்பளிப்பாக தந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள். 50 நேர தொழுகை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அது 5ஆக மாற்றப்பட்டது. 5 நேர தொழுகையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். உலகத்திலே மற்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் தான் கடமையாக ஆக்கி கொடுத்தான். தொழுகையை மட்டும் தான் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் கடமையாக ஆக்கி கொடுத்தான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாகவே தந்தான். இந்த சமுதாயத்திற்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அன்பளிப்பாக தரப்பட்டவை தொழுகை. ஆனால் இன்றைக்கு அதில் நாம் மிகுந்த கவனம் இல்லாமல் பொடுபோக்குத்தனமாக கிடைத்தால் தொழுகுதல் என்கிற அடிப்படையில் அந்த நிலையில் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்களுடைய நிலை என்பது இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அதை எவ்வளவு அற்புதமாக வழங்கினான் என்றால், வானுலகத்திற்கு இறை தூதரை அழைத்து தந்தான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஜகாத்தோ, நோன்போ,
ஹஜ் போன்ற அமல்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே கடமையாக்கிய ரப்புல் ஆலமீன், ஆனால் தொழுகையை மட்டும் வானுலகத்திற்கு அழைத்து தன்னுடைய இடத்தில் வைத்து கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய அகமியத் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த அளவுக்கு அவைகள் பேணப்பட வேண்டும் என்பதை எல்லாம் மிகுந்த கவனத்தோடு நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த மிஅராஜுடைய பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்து பேசியது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அல்லாஹுவை சந்திக்க முடியுமா? பெரும்பாலும் இந்த கேள்விகள் நமக்குள் அவ்வப்பொழுது வெளிப்படும். அல்லாஹுவை சந்திக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அல்லாஹுவை நாளை மறுமையில் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய மிக தெளிவான விஷயங்கள். நாளை மறுமையில் சந்திப்பு என்பது நிச்சயமாக நடக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா ஜுலூஸன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமியினுடைய நாள் ரசூலுல்லாஹோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். இதா நவர இரல் கம்ரி லைலத்துல் பத்ர், அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளில் நீங்கள் எப்படி பௌர்ணமியினுடைய நிலவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, முழு நிலவையும் எப்படி நீங்கள் பிரகாசத்தோடு பார்க்கிறீர்களோ அதே போன்று தான் நீங்கள் அல்லாஹுவையும் பார்ப்பீர்கள். லா துவாமூன ஃபி ருஹ்யத்திஹி, அந்த நிலவை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது முண்டி அடித்துக் கொள்ளக்கூடிய அல்லது ஒருவருக்கொருவர் இடையூறு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நிலை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. வானில் தெரியக்கூடிய நிலவை மனிதர்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்படி எந்த விதமான போட்டி இல்லாமலும் எந்த விதமான இடையூறுகள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொள்ளாமலும் எப்படி எல்லோருமே ஒரே நிலையில் பார்க்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அது எப்பொழுது நடக்கும்? நாளை மறுமையில். நல்லோர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் தருகிறான். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லோர்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நிச்சயமாக நன்மைகள் உண்டு என்று சொல்லி குர்ஆன் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லும், ஜியாதா, அதை விட கூடுதல் அவர்களுக்கு உண்டு. ஒரு மனிதன் நன்மை செய்கிறான் என்றால் அந்த நன்மைக்கு பகரமான நன்மை அவனுக்கு உண்டு, அதே நேரத்தில் அதை விட கூடுதலும் உண்டு என்கிற இந்த திருக்குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தரும் பொழுது, நன்மைக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான், அதை விட கூடுதலாக தருகிறானே என்று குர்ஆன் சொல்லுகிறதே என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலாக சொல்லுவார்கள், நாளை மறுமையில் யாகுலல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, சோளத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து மலக்குகள் அழைத்து கேட்பாங்களாம், யாகுலல் ஜன்னா, சுவனவாசிகளே, இன்னலக்கும் இன்தல்லாஹி மௌஇதன், இன்றைய நாளில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று அவர்கள் சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த மக்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தராசுகள் கனமாக ஆனது, எங்களுடைய முகங்கள் பிரகாசமானதானது, நாங்கள் சொர்க்கத்திலே நுழைந்திருக்கிறோம், இதைவிட வேறு என்ன எங்களுக்கு கிடைக்க போகிறது? இதைவிட வேறு உயர்வான ஒன்று எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? எங்களுடைய நன்மையினுடைய தராசு கனமாக ஆனது, எங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது, எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கிறான், நாங்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதைவிட இன்னும் கூடுதலான கண்ணியம், கூடுதலான சிறப்பு எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் திரையை விளக்குவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய திரையை விளக்குவான். ஃபயன்துரூன இலைஹி, அல்லாஹ்வை அவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள்.
சுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவாங்களா, இதைவிட வேறு எதுவும் உயர்ந்தது எங்களுக்கு இல்லை, இதைவிட வேறு எதையும் நாங்கள் பிரியம் கொள்ளவில்லை, எங்களுடைய கண்கள் இதைவிட குளிர்ச்சியாக அடைய முடியாது. அல்லாஹ்வை பார்த்து விட்டு அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒன்று, இதைவிட எங்களுக்கு சிறப்பான பிரியமான ஒன்று வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை, இந்த பார்வையை தவிர வேறு எதை கொண்டும் எங்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடைய முடியாது. அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் நமக்கான ஆதாரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னக்கூடிய அத்தனை விஷயங்களும். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானி வலா ஹிஜாபுன் யுஹஜபுஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் சுவனபதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள், அல்லாஹ்வோடு பேசுவார்கள். பார்த்து அல்லாஹ்விடத்திலே பேசுவாங்க. எப்படி பேசுவார்கள் என்றால், லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமான், அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வோடு பேசுவான். மொழி பிரச்சனை எல்லாம் அங்கு வராது. அவர்களுக்கு மத்தியிலே மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இல்லாமலேயே பேசுவார்கள். வலா ஹிஜாபுன் யுஹஜபுஹு, அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே, அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியிலே எந்த விதமான திரைகளும் இருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நிலையில் மக்கள் அல்லாஹ்வோடு சுவனத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உரையாடல்கள் நிகழும் என்பதெல்லாம் ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். எனவே இந்த நாள் மிஅராஜுடைய நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வை காண்பித்து தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலையும் கிடைக்கும். நாளை மௌத்துக்கு பின்னால், சுவனத்தை அடைந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் சிறப்புகளும் எல்லா சுவனபதிகளுக்கும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அத்தனை செய்திகளும் நமக்கு இவைகளெல்லாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது ஆனால் அதே நேரம் இந்த உலகத்திலே நமக்கான மிஅராஜாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஸலாத்தை சொன்னார்கள், தொழுகையை சொன்னார்கள். நமக்கான மிஅராஜாக அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவளுக்கு தொழுகைதான், தொழுகையில் தான் மனிதன் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த நாளில் நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, தொழுகை நமக்கான மிஅராஜாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.